அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/11/2024 சனிக்கிழமை. இன்று கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. சபரிமலை யாத்திரை செல்பவர்கள் மாலை அணிந்து கொள்ளும் நாள். இன்று கார்த்திகை விரத நாள். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சபரிமலை ஐயப்பனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சபரிமலை ஐயப்பனுடைய அருளால் வாழ்க்கையிலே ஞானம் கிடைக்கட்டும், மாணவர்களுக்கு கல்வி அறிவு பெருகட்டும், உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் ஏற்படட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று அதிகாலை 3:42 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது. இன்று இரவு 9:30 வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பின்னர் ரோகிணி நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:13 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். நாளை சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை உள்ளது. மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் மாலை 6 மணி முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. சுக்கிர பகவானால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடி குறையும். கடன் விஷயத்திலே பிரச்சனைகள் குறையும். டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் ஆயில் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, நன்மைகளை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரத்திலே அதிரடி மாற்றங்களை செய்வீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றது. ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சகோதர வழியிலே சிலருக்கு நன்மைகள் கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் அவசரம் காட்டக்கூடாது. வியாழ பகவானால் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இலாக்கா மாற்றம் அல்லது இடமாற்றம் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திடீர் செலவு உண்டு.
அதே மாதிரி பொறுப்புகளில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும். வெளிநாட்டிலே ஹோட்டல் துறையிலே பணியாற்றுபவர்கள், ரெஸ்டாரண்டில் பணியாற்றுபவர்கள், செஃப்பாக, குக்காக இருப்பவர்கள், மேனேஜராக இருப்பவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்கள், சர்வராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, சனி பகவானால் தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் சில தொல்லைகள் வந்து போகும். கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆன்மீகவாதிகள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஐடி துறை சார்ந்த வேலையில் இருப்பவர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்ற இறக்கம் உள்ள நாள். உங்கள் பிஸ்னஸ் ரகசியத்திட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ரகசியம் காப்பது அவசியம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, கேது பகவானால் சில விஷயங்களில் புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரம், தொழிலில் சிலருக்கு போட்டி இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துபவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி உண்டு. பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். வியாபாரம், தொழிலில் சிலருக்கு நன்மை ஏற்படும், லாபம் அதிகரிக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்கள் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அரசு ஊழியர்கள் பணியில் கவனமாக இருக்கணும். சில நெருக்கடிகள் வரும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பெண்களுக்கு சுய தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது நல்லது. சகோதர சகோதரிகள் வழியிலே சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே கலைத்துறையில் இருப்பவர்கள், கலைஞர்களாக இருப்பவர்கள், இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயத்தில் கவனமாக பொறுமையாக இருக்கணும். அவசரம் கூடாது. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடனும் இன்று வாங்க வேண்டாம். வியாபாரம், தொழிலில் சிலருக்கு மந்த நிலைமை இருக்கும், திடீர் போட்டி இருக்கும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சிலருக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு
வேலை கிடைப்பதிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் மனம் தளர வேண்டாம். உங்கள் முயற்சிக்கு வரும் நாட்களில் அல்லது வரும் வாரங்களில் நல்ல பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிலிருந்து சில திடீர் உத்தரவெல்லாம் வரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், புது பொறுப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. அதே மாதிரி பிரிந்திருக்கும் சில தம்பதிகள் திரும்ப சேர்றதுக்கு எடுத்த முயற்சியில் சில பின்னடைவுகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். சனி பகவானால் உடல்நிலையில் சில சங்கடங்கள் வந்து போகும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவு ஏற்படும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பவர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், லெக்சரராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே சொத்து வாங்க நினைப்பவர்கள், அது வெளிநாட்டில் பிஆர் வாங்கிட்டோம், அடுத்த ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாம் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக அந்த முயற்சி பலிதமாகும். விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்கள் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சர்வேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவானால் விவசாயம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். சிலருக்கு நஷ்டம் ஏற்படும், கவனமாக இருக்கணும். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சிலருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் திடீர் போட்டி சிலருக்கு ஏற்படும். சிறு நடுத்தர வகையான தொழில் செய்பவர்கள், எஸ்எம்இஸ் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு புது கஸ்டமர்கள் கிடைக்கக்கூடிய நாள். பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது. ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, யோகமான நாள். சூரியன், ராகு போன்ற கிரகங்களால் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள், ஸ்கூல், யூனிவர்சிட்டி, காலேஜ், டீம் யூனிவர்சிட்டி, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சிலருக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பார் நடத்துபவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள். வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. சகோதர வழியிலே சில நன்மைகள் நடக்கும். வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. குரு வக்ரமாக இருப்பதனால் சில விஷயங்களில் பொறுமையாக இருந்து பண்ணணும். சிலருக்கு திடீர் அலைச்சல் உண்டு. அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்காதீங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் வழியில் சில திடீர் செலவுகள் வந்து சேரும். அது விரைய செலவாக இருக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே மெடிக்கல் ஸ்டூடெண்டாக படிப்பவர்கள்,
மருத்துவத்துறை மாணவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள், நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனை சிலருக்கு குறையும். சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பைக்கோ காரோ ஓட்டும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி அன்பர்களே, ராகுவால் சிலருக்கு திடீர் ஆசைகள் கூடும். கவனமாக இருக்கணும். சில மோசடிகளிலே மாட்டிக்கொள்ளாதீங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் தேவை. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்ப்பது நல்லது. வீட்டிலே சில எக்ஸ்பான்ஷன் அல்லது மாற்றங்கள் செய்வதற்காக கடன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே என்ஜினியரிங் துறையில் வேலை செய்பவர்கள், அதாவது கெமிக்கல் இன்ஜினியராக, பெட்ரோலியம் இன்ஜினியராக, சிவில் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சிலருக்கு வேறு சில நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க கொழும்பு தெகிவலை மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.